வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11/7/2026 ஆனி மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். மகான்கள் தரிசனம், தொழில் ரீதியான முன்னேற்றம், காலையிலிருந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம் அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு பிஸியான ஷெடியூலில் இருப்பது மனதில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். அற்புதமான மனதிற்கு பிடித்த நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட இல்லை இஷ்டப்பட்ட பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு அனுகூலங்கள், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், வண்டி வாகனத்தில் மாற்றங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, இழுபறியாந்த ஒரு பண விஷயம் முடியக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். வெளியிடத்திலிருந்து அனுகூலங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிரமமாக இருந்தாலும் அது சந்தோஷமாக முடிக்கக்கூடிய தருணத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள். லாபம் அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, இயற்கையாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நம்பிக்கைக்கு தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். புதிதாக தொழில், வியாபாரம், படிப்பில் ஒரு புது நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பயணங்களில் புது அறிமுகம், மேலதிகாரிகளுடைய தாக்குதல் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு செய்யாத பழி பாவத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். யாரிடத்திலும் அதீதமான வார்த்தைகளோ அதீதமான எதிர்பார்ப்போ இன்றைக்கு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எந்த குறைபாடும் காணப்படவில்லை. கண்டிப்பாக குடும்பத்தில் பயணங்கள் வந்தாலே எடுத்துக்கொள்வதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தர்க்கங்கள் இல்லாமல் இருப்பதும் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் இழுபறி வேண்டாம். புதிய நம்பிக்கையும் புதிய அனுகூலமும் ஏற்றத்தையும் எதிர்பார்க்காத நன்மையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்குகள்
கூடக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட ஏற்றங்கள் அற்புதத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களும் நிறைய சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு. மேலதிகாரிகளுக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர்களுக்கும் வருத்தத்தையும் கோபத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. செல்வாக்குகள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக பிள்ளைகள் விஷயத்திலும் ஏற்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படுவது தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். கண்டிப்பாக பணவரவில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் தாய் வழி உறவுகள் தர்க்கமில்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். தொழிலாளர்கள் விஷயத்தில் கோபதாபமோ சங்கடங்களோ இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளிடமும் அண்டை அயலாரட்டு விஷயத்திலும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொண்டாலே தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பழைய வழக்குகளிலெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதன் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.